வணக்கம். ஓம் நமச்சிவாய. விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 2வது நாமம் விஷ்ணவே நம. இதனுடைய கதையை நாம் இன்று பார்ப்போம். ஆயர்பாடியில் புஷ்டவதி அப்படின்ற அந்த புஷ்டிமதி என்ற ஒரு அம்மையார் இருந்தாங்க, கோபிகை. அவங்க வீட்டில் நிறைய மாடுகள்லாம் நிறைய பால் கறந்துருந்தது. அப்போது அவங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஏலைக்காய் பால், எங்கும் மனம் கமலும் ஏலைக்காய் பால் வேணும் அப்படின்னு ஆசை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாலில் ஏலக்காய் போட்டு அந்த மணத்தை கூட்டுவதை விட மாட்டுக்கே ஏலக்காய் நிறைய கொடுத்தோம்னா அது கறக்கிற பால் ஏலக்காய் வாசனையோடு கறக்கும் இல்லையா, அது மாதிரி கறக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதேமாரி அவங்க ஏலக்காய் நிறைய கொடுத்து அவங்களுடைய மாடுகள்லாம் ஏலக்காய் பால் கறக்க ஆரம்பிச்சிது. அவங்களுடைய தெருவில் நுழையும் போதே அவங்க அந்த வீட்டை நெருங்கும் போது ஏலக்காய் மனம் கமகமவென்று கமலும். அந்த மாதிரி நேரத்தில் கிருஷ்ணர் ஒரு வீட்டுக்கும் போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த ஏலக்காய் பாலை திருடி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ஒரு நாள் சின்ன பாத்திரத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது அவங்க ஏலக்காய் பாலை எல்லா பானைகளெல்லாம் ரொப்பி விட்டு மூடி வைத்து விட்டு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்பனை செய்துக்காக அடக்கி போயிட்டாங்க. அவங்க போன அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அதில் ஒரு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கமகமன்னு ஏலக்காய் வாசனையோட பால் இருக்குது. அந்த பாலை இவர் அது சாப்பிட்லான்னு கொண்டு போகும்போது அந்த அம்மா வந்துட்டாங்க, புஷ்டிமதி வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, எங்கேயும் வந்துட்டியா திருடுறதுக்குன்னு பலார்னு அவருடைய முதுகில் அடித்தாங்க. அப்படி அடித்த அந்த நொடியே அந்த அம்மா கீழே விழுந்து பிறண்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, வலி தாங்க முடியாமல். அவங்க மட்டும் இல்லை, 7 உலகம் 14 உலகங்களுடைய எல்லாருக்கும், எறும்புலேருந்து எல்லாருக்கும் அந்த அடி விழுந்து வலிக்க ஆரம்பிச்சுது. எல்லாருமே கதறி துடிக்க ஆரம்பித்தாங்க. இது எதனாலன்னா, விஷ்ணுன்னா எங்கும் நிறைந்தவர். அப்படி அவர் கண்ணன் விஷ்ணு தானே, விஷ்ணு எங்கும் நிறைந்தவர். அவரே இந்த உலகத்தின் ஜீவராசிகளுக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளும் இருப்பவர் விஷ்ணுவே. அதனால் அவர் அடித்ததுனால எல்லாருக்குமே வந்துச்சுது. அதனால தான் இந்த 2வது நாமம் விஷ்ணுவே நம. அதனுடைய கதை இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு 3வது கதையுடன் நாமத்துடன் பார்க்கலாம்.